இங்கே ஒரு பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது இறந்து போன அவங்க ஒய்ஃபு கூடவே இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க பையன் ஃபோன் பண்ணுறான், போய் அட்டன் பண்ணால் இந்த மாதிரி நம்ம வீட்டை வித்துடலாம்ப்பா, எனக்கு நிறைய காசு நெருக்கடி இருக்குன்னொன்னே இவரும் சோகமாயிடுறாரு. கொஞ்சம் மாதம் கழிச்சு இவரும் இறந்து போயிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு வெளிநாட்டில் இருந்த அவங்க பையன் கிளம்பி வந்துடுறான். அவங்க தம்பிக்கிட்ட பேசும்போது தம்பி சொல்கிறாரு, அப்பா வந்து சரியே கிடையாது. ஒரு நாள் நைட்டு எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு நான் குளிக்க போகிறேன்னு எங்கள் ரூம் கதவை தட்டினாரு. நாங்கள் சாப்பிடும் போது ஒழுங்காக சாப்பிட மாட்டார், எதையோ நினச்சி ஃபீல் பண்ணுவார். பக்கத்தில் பெட்டில் கூட படுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பார், ப்ரேயர் கூட ஒழுங்காக பண்ண மாட்டாருன்னு சொல்கிறான். அவரும் பாவம் வீடு பிரிஞ்சதுனால ஒய்ஃப் ஞாபகத்திலே தான் அந்த மாதிரி இருந்திருப்பாரு. அவங்க பழைய வீட்டுக்கே ஒரு நாள் போயிட்டு அங்கே இருக்க ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு அவங்க பாத்ரூமை யூஸ் பண்ணலான்லாம் கேட்டுருந்துருப்பாரு. சரி, அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு இந்த பையனும் அவங்க பழைய வீட்டுக்கே போய் அந்த ஓனர்கிட்ட பேசுகிறான். அந்த ஹவுஸ் ஓனர் பையன்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அப்பா வந்து ஒரு தடவை இல்லைடா பல தடவை இங்கே வந்திருக்காரு. எப்போ வந்தாலும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணணுன்னு தான் கேட்பாரு. ஒரு நாள் உள்ளே குளிச்சிருக்கிறத பார்த்த உடனே நான் திட்டி விட்டேன். நாங்களாம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு போயிட்டாரு. ஆனால் கடைசியாக ஒரு தடவை அந்த பாத்ரூமை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டவுடனே நானும் மனசை கேட்காம உள்ளே விட்டேன்டா. உள்ளே போனவர் மயங்கி விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் தம்பிக்கு தான் ஃபோன் பண்ணி அனுப்பி விட்டோன்னு சொல்கிறாரு. அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, அந்த அப்பாவும் அம்மாவும் அவங்க பசங்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க முன்னாடி எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க வாழ்க்கையில் இருந்த எல்லா நல்லது கெட்டதையும் இந்த பாத்ரூமில் உட்காந்து தான் பேசியிருப்பாங்க. அவங்க பையன் வெளிநாடு போகணுன்றதுக்காக முன்னாடி இந்த லேண்டை விற்றுருப்பாங்க. அவங்க பையன் திரும்பி வந்து செட்டில் ஆகணுன்றதுக்காக இப்போ வீட்டையே விற்றுட்டு கடைசியாக அவங்க ஒய்ஃப் ஞாபகமாக அதுக்குள்ளே போய் தான் அவர் ஞாபகத்தில் இறந்தும் போயிருப்பார். இப்போ இந்த பையன் வீட்டிலே அவங்க அப்பாவும் அம்மாவும் பாத்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இவனுக்கு கனவெல்லாம் வருது. பயந்து போய் எழுச்சிக்கிட்டு இருக்கான். அவன் கடைசியாக போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், எங்கள் அப்பா வந்து எனக்கு இங்கிலீஷ் புரியலன்னு காலேஜை விட்டு நான் போகும்போது அவர் ஒரு வார்த்தை கூட கேட்காம என்னை வேறு காலேஜில் சேர்த்து விட்டு காசெல்லாம் கட்டினாரு. அவ்வளோ நல்ல மனுஷனாக நான் கடைசி காலத்தில் பார்க்காம விட்டேனேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். கடைசியாக இவன் அவங்க பாத்ரூமில் போய் அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃபும் வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க.